கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்மிடத்திலே என்ன வெளிச்சம் இருக்கிறது? பிரியமானவர்களே, 14வது வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, 15வது வசனத்திலே விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் நம்மை யாரோடு கூட ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், 13வது வசனத்திலே பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். இரண்டாவதாக 14வது வசனத்திலே உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மூன்றாவதாக மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, மலையின் மேல் உள்ள பட்டணம் என்று பார்க்கிறோம். நான்காவதாக விளக்கை கொளுத்தி என்று நாம் விளக்கு தண்டின் மேல் என்றும் அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்றும் இந்த வேத வசனங்களினாலே ஆண்டவர் நம்மை பிரியமானவர்களே ஒப்பிடுகிறதை பார்க்கிறோம். நாம் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்கிறபடியினால், அந்த உபதேசத்தின்படி நடக்கிறபடியினால் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை உப்பாக, வெளிச்சமாக, சாரமாக, பிரியமானவர்களே மலையில் உள்ள பட்டணமாக நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய நற்கிரியை என்று இங்கே 16வது வசனத்திலே பார்க்கிறோம். நம்முடைய நற்கிரியைகள் தேவனுடைய சித்தத்தோடு கூட இணைந்து இசைந்து காணப்பட வேண்டும். அப்பொழுது அது வெளிச்சமாய், உப்பாய், மலையின் மேல் பட்டணமாய், விளக்காய், அது மகிமையாய் விளங்கும் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய கிரியை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பரிசுத்த நடக்கை மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறவைகள், நாம் நீதியாய் கிறிஸ்துவுக்குள் நடக்கிறது, இது எல்லாம் நற்கிரியைகளை காண்பிக்கிறது. இது தேவனுடைய சித்தத்தோடு கூட இணைந்ததாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அது பிதாவுக்கு மகிமையை கொண்டு வரும் என்று பிரியமானவர்களே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வெளிச்சம் எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று அங்கே யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு முன் உதாரணமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ஜனங்கள் இருள் என்பது ஆபத்தும் அது தீங்கும் நிறைந்ததாய் இருக்கிறது. வெளிச்சம் என்பது பாதுகாப்பும் வழிகாட்டியுமாய் இருக்கிறது. நம்மிடத்திலே பிரியமானவர்களே சத்தியமும் நீதியும் காணப்பட வேண்டும். அது தேவனுடைய நீதியும் தேவனுடைய சத்தியமும் விசுவாசிகளுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அந்த ஒளி, அந்த சத்தியம், அந்த நீதி தேவனுடையது. அது விசுவாசிகள் மூலமாய் இந்த உலகத்துக்கு பிரகாசிப்பிக்க பண்ண ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அது நம்முடைய சாட்சியையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகள் என்றால் என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், என் சத்தியத்திற்கு, என்னுடைய நீதிக்கு என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தோடு கூட உள்ளதான கிரியை அது வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே நாம் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு
ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 மற்றும் 15 வசனத்திலே பார்க்கிறோம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடியதான வேத வசனம், சத்திய வசனம், அது பிரியமானவர்களே சுடர்களாக இந்த பூமியிலே பிரகாசிக்கிறது என்றும், கொலோசியர் 1 அதிகாரம் 10 வசனத்திலே சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிகிற அறிவு வேதம். அதில் நாம் அறிவது நம்முடைய நற்கிரியையை விளங்க பண்ணக்கூடியதாய் இருக்கிறது. எபேசியர் 5 அதிகாரம் 8, 9 இந்த வசனங்களிலே பார்க்கலாம். நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, தானியேலின் புத்தகம் 12 அதிகாரம் 3 வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரின் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள். பிரியமானவர்களே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை நம்மிடத்திலிருந்து வெளிச்சமாய் ஒளியாய் பிரகாசிக்கிறது. அது பிரியமானவர்களே, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன் மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன் மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதான தேவனுடைய மகிமை இந்த ஜனங்களுக்கு வெளிச்சமாய் விளங்கும் என்று பார்க்கிறோம். கடைசியாக சங்கீதங்களின் புத்தகம் பிரியமானவர்களே 37 அதிகாரம் 6 வசனத்திலே, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். நாம் இந்த பூமியிலே நீதியாய் நியாயமாய் ஆண்டவருடைய வார்த்தையிலே உபதேசத்திலே நாம் விளங்கும் போது அதை வெளிச்சமாய் விளங்க பண்ணுவார் என்று நாம் பார்க்கிறோம். அநேகர் அந்த வெளிச்சத்தினிடத்திலிருந்து வருவார்கள், இருள் அவர்களை மேற்கொள்ளாது. இது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை என்று 1 பேதுரு 2:12 பார்க்கிறோம். செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சம் ஆண்டவரே அநேகருக்கு நற்கிரியைகளாய் பிரகாசிக்க, வெளிச்சமாய் பிரகாசிக்க, அது பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவரே நித்தமும் மகிமையை கொண்டு வர, துதி ஸ்தோத்திரங்களை கொண்டு வர, ஆண்டவரே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க, ஆண்டவரே ஜீவ வசனமாகிய சுடரொளி பட்டயத்தை ஏந்தி கொண்டு நடக்கிறவர்களாய் எங்களுடைய நற்கிரியைகளை கண்டு கடைசி நாளிலே, சந்திப்பின் நாளிலே பிதாவை ஜனங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாய், எங்களுடைய சாட்சி விளங்கத்தக்கதாய், எங்களுடைய நீதி விளங்கத்தக்கதாய், எங்களுடைய நியாயம் விளங்கத்தக்கதாய் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய ஜனங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். God bless you.